சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையை நிறுத்துவது தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல். 37 வருட வரலாற்றில் ஊர்காவற்றுறையை இழந்தது EPDP கட்சி. வடக்கில் உள்ள மனித புதைகுழிகள் பிரித்தானிய தூதுவரிடம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. ஒரே நாளில் பல ஏர் இந்திய விமானங்கள் நிறுத்தம். போலீஸ் அதிகாரிகளுக்கு சவாலாக மாறியுள்ள 2 பெண்கள். அண்மையில் உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவனின் உயிரிழப்பு தொடர்பில் வெளியான திடுக்கிடும் தகவல். மரக்கறிக்கடையில் சிக்கிய தடை செய்யப்பட்ட பொருள் அதிரடி காட்டி மடக்கி பிடித்த போலீசார். 3 மாத பிஞ்சு குழந்தையை கொன்று புதைத்தது ஏன்? செம்மணியில் வெடித்த போராட்டம். கைலாசா எங்கே உள்ளது? நீதிமன்றத்தில் வெளிப்படுத்திய நித்யானந்தவின் சீடர். பிரான்சில் அதிரடி நடவடிக்கையில் இறங்கிய அதிகாரிகள். ஓடி ஒளிந்து கொள்ளும் தமிழ் மக்கள். தொடர்வன விரிவான செய்திகள். தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை உடனடியாக இடைநிறுத்தப்படாது என கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவர்த்தன தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த விதமாக இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய செனவரத்தின 2029 ஆண்டுக்கான புலமைப்பரிசில் பரீட்சையை எவ்வித மாற்றமுமின்றி நடத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையின் எதிர்காலத்தை மதிப்பிடுவதற்கும் அது 2029க்கு பின்னர் தொடர வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதற்கும் 2028 ஆண்டில் ஒரு குழு நியமிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். பரீட்சையுடன் தொடர்புடைய தேவையற்ற அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரு திட்டத்தை பரீட்சை திணைக்களம் தற்பொழுது மேற்கொண்டு வருவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். மேலும் பாடசாலைகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளை முறையாக குறைப்பதற்கும் புலமைப்பரிசில் பரீட்சையின் போட்டித்தன்மையால் மாணவர்கள் மீதான சுமையை குறைப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 37 வருடங்களின் பின்னர் EPDPயின் ஆதரவோ கூட்டோ இல்லாமல் ஊர்காவற்றுறை பிரதேச சபையை தமிழ் தேசிய கட்சிகள் கைப்பற்றியுள்ளன. இதன்படியால் ஊர்காவற்றுறை பிரதேச சபையின் தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த அன்னலிங்கம் அன்னராசா திருவிழச்சீட்டு முறையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஊர்காவற்றுறை பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று காலை வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது. இதன்பொழுது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த அன்னலிங்கம் அன்னராசாவும் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் ஜுகந்தனும் முன்மொழியப்பட்டனர். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த அன்னலிங்கம் அன்னராசாவுக்கு ஆதரவாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த 3 உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த தலா 1 உறுப்பினர் என மொத்தம் 5 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் ஜுகந்தனுக்கு ஆதரவாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த 4 உறுப்பினர்களும், இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த 1 உறுப்பினர் என மொத்தமாக 5 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 3 உறுப்பினர்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் நடுநிலையாக செயற்பட்டனர். வடக்கில் உள்ள புதைகுழிகளின் அகழ்வாராய்ச்சி சர்வதேச விதிமுறைகளின்படியும் சர்வதேச சமூகத்தின் மேற்பார்வையின் கீழும் செய்யப்பட வேண்டும் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் பிரித்தானிய தூதுவரிடம் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து பல்வேறுபட்ட சந்திப்புகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்பொழுது குறித்த பிரதிநிதிகளால் பிரித்தானிய தூதுவருக்கு கையளிக்கப்பட்ட மகஜரில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா நிறுவனத்தின் 8 விமான சேவைகள் இன்று ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அடுத்த சில நாட்களுக்கு 15% சேவைகளை குறைக்க இருப்பதாக ஏர் இந்தியா நிறுவனம் நேற்றைய தினம் அறிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்துக்கு பின்னர் ஏர் இந்தியா விமானங்களுக்கு நடத்தப்படும் பாதுகாப்பு ஆய்வு மற்றும் ஈரான் இஸ்ரேல் வான்வழி மூடல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக நிறுவனம் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் அதிகரித்துள்ளதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. ஏராளமான விமான நிலையங்களில் விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது அல்லது பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் பல ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதியடைந்துள்ளனர். இந்நிலையில் இன்று ஏர் இந்தியா 8 விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 பெண்கள் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக உதவுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடகவெல கலஹிடிய பலவத்த வீதியில் அமைந்துள்ள அழகு நிலையத்துக்கு சென்ற அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் மார்ச் 28 அதன் உரிமையாளருக்கு சொந்தமான 1,10,000 ரூபாய் மதிப்புள்ள 2 தங்க மோதிரங்களை திருடிச் சென்றார். இது தொடர்பில் ரக்வானை போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த புகாரின் அடிப்படையில் ரக்வானை போலீஸ் நிலைய அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதற்கமைய போலீசாரின் விசாரணையில் சந்தேக நபரான இந்த பெண் நாட்டின் பல்வேறு பகுதிகளில்
ஊதுபத்திகள் மற்றும் பிற பொருட்களை விற்பனைக்காக எடுத்துச் சென்று இதுபோன்ற திருட்டுக்களை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதேவேளை மார்ச் மாதம் 28ஆம் தேதி ரக்வானை பன்சாரா வீதியில் வசிக்கும் பெண்ணொருவரின் ATM அட்டையை அவரின் வீட்டில் தங்கியிருந்த பெண்ணொருவர் திருடி அதை பயன்படுத்தி 4,20,000 ரூபாய் பணம் பெற்றுள்ளதாகவும் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை திருடிச் சென்றதாகவும் தெரிவித்து போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருடப்பட்ட பணம் மற்றும் பொருட்களின் உரிமையாளரான பெண்ணொருவர் அளித்த புகாரின் பேரில் ரக்வானை போலீஸ் நிலையம் விசாரணைகளை தொடங்கியுள்ளது. மேற்கண்ட சந்தேக நபர் வசிக்கும் பகுதியை விட்டு அந்த பெண் தப்பிச் சென்றிருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். சப்ரகமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீட மாணவனின் மரணம் தொடர்பான தகவலை குற்றப்புலனாய்வு பிரிவு வெளியிட்டுள்ளது. குறித்த மாணவன் துன்புறுத்தல் காரணமாக வீட்டில் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மன அழுத்தம் காரணமாக மாணவன் உயிரிழக்கவில்லை என குற்றப்புலனாய்வு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகத்திற்குள் நடைபெறுகின்ற துன்புறுத்தல் தொடர்பான விடயங்களை வெளியே வெளிப்படுத்த பல்கலைக்கழக நிர்வாகம் அனுமதிக்கவில்லை என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சமீபத்தில் வீட்டில் உயிரை மாய்த்துக் கொண்ட சரித் தில்ஷான் என்ற மாணவன் சம்பவத்திற்கு முந்தைய இரவு துன்புறுத்தப்பட்டதாக குற்றப்புலனாய்வு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. துன்புறுத்தல் சம்பவம் தொடர்பில் இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை நேற்று முன்தினம் விசாரிக்க நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவை மேலும் விளக்கமறியலை வைக்க பலாங்குடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மரக்கறி விற்பனை என்ற போர்வையில் போதைப் பொருட்களை சூட்சமமாக விற்பனை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பில் நிந்தவூர் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று கல்முனை பிரதான வீதியில் நிந்தவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தற்காலிக மரக்கறி விற்பனை நிலையம் என்ற போர்வையில் சூட்சமமாக போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுவதாக போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் புதன்கிழமை விசேட சோதனை நடவடிக்கை அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டது. இதன்பொழுது குறித்த மரக்கறி விற்பனையில் ஈடுபட்டவர் தன்னை கைது செய்த போலீசார் முயற்சிப்பதைக் கண்டு அருகில் உள்ள வயல்வெளிக்கு தப்பியோடியுள்ளார். எனினும் புலனாய்வு பிரிவும் போலீஸ் அதிகாரிகளும் இணைந்து கடும் சிரமத்துடன் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்துக்கு நீதி கோரி செம்மணி சந்தையில் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் செம்மணி பகுதியில் இன்று காலை 10 மணிக்கு இந்த போராட்டம் இடம்பெற்றது. செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டுள்ளன. இந்நிலையிலேயே தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வந்த நிலையில் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி இன்றைய தினம் மீண்டும் போராட்டம் இடம்பெற்றது. இதன்பொழுது 3 மாத பிஞ்சு குழந்தையை மூச்சு அடக்க கொன்று புதைத்தது ஏன்? சித்துப்பாத்தியில் நடத்தப்பட்ட இரத்தத்திற்கு நீதி எப்போது? காணாமல் போனவர்கள் நினைவாக செம்மணியில் நீதிக்காக நிற்கிறோம், பதுக்கப்பட்ட உண்மை வெளிக்கொண்டு வர வேண்டும் போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அத்துடன் போராட்டம் நடைபெற்ற இடத்தில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கடமைக்காகவும் செம்மணி மனித புதைகுழியை பாதுகாக்கும் முகமாகவும் அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இந்த போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழி அகழ்வில் மொத்தம் 19 முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 2ஆம் கட்ட அகழ்வு பணி இம்மாதம் 26ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நித்யானந்தா வசிக்கும் கைலாசா நாடு எங்கு உள்ளது என்ற தகவலை நித்யானந்தாவின் சீடர் வெளிப்படுத்தியுள்ளார். கைலாசா நாட்டில் இருப்பதாக கூறும் சுவாமி நித்யானந்தா தமிழகத்தின் மதுரை ஆதீன மடத்துக்குள் நுழையக்கூடாது என தனி நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். இதை எதிர்த்து நித்யானந்தா மதுரை நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கைலாசா நாடு எங்குள்ளது, அங்கு எப்படி செல்வது, நித்யானந்தா எங்கு உள்ளார், கைலாசா நாட்டுக்கு செல்வதற்கு விசா பாஸ்போர்ட் வேண்டுமா உள்ளிட்ட பல கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பியது. நீதிமன்றம் கேள்விக்கு நித்யானந்தாவின் தரப்பில் ஆஜரான அவரின் சீடர் அர்ச்சனா பதிலளிக்கையில், ஆஸ்திரேலியாவுக்கு அருகே ஜூஎஸ்கே என்கின்ற கைலாசா ஐக்கிய நாடுகள் என்ற தனி நாட்டில் நித்யானந்தா வசித்து வருகிறார். இந்த நாடு ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டது. மேலும் நித்யானந்தா தரப்பில் புதிய வழக்கறிஞரை நியமிக்க அனுமதி கோரியதை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கை ஒத்திவைத்துள்ளது. பிரான்சில் சட்டவிரோத குடியேறிகளை தேடிப்பிடிக்கும் 48 மணி நேர சிறப்பு நடவடிக்கை இடம்பெற்று வரும் நிலையில் வதிவிட உரிமையற்ற தமிழ் மக்கள் தமது நடமாட்டத்தை கட்டுப்படுத்தியுள்ளதாக பிரான்ஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டவிரோத குடியேறிகளை தேடி பிரான்சில் உள்ள தொடர்ந்து நிலையங்கள் மற்றும் பேருந்துகளில் தற்பொழுது அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கையில் 4000க்கும் அதிகமான அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். தமிழ் வணிக நிலையங்கள் அதிகம் உள்ளதும் தமிழர்கள் அதிகம் நடமாடும் பகுதியான லாச்சப்பல் பகுதிக்கு அண்மையில் உள்ள பிரான்சின் வட பிராந்தியத்துக்கு தொடருந்துகள் அதிகம் செல்லும் கார்த் நோட் தொடர்ந்து நிலைய பகுதியிலும் இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சட்டவிரோத குடியேறிகளை பிடிக்கும் வகையில் நடத்தப்பட்ட 2 நாட்களுக்குரிய நடவடிக்கையில் 750க்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டதை அடுத்து
நேற்றும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.